ஒரு தூணை உடைத்து உலகத்தையே நடுங்க வைத்த கோப கனல். அதுதான் நரசிம்மர் அவதரித்த கணம். அறிவீர்களா? ஒரு அரக்கன் தேவர்களையே அடிமையாக்கி உலகை தன் காலடியில் வைத்திருந்தான். அவன் பெயர் ஹிரண்யகசிபு. பிரம்மதேவனிடம் கடுமையான தவம் புரிந்து ஒரு அசுரிய வரம் பெற்றான். என்னை மனிதனும் மிருகமும் கொல்லக்கூடாது. இரவிலோ பகலிலோ யாராலும் எனக்கு மரணம் வரக்கூடாது. வீட்டுக்குள்ளோ வெளியேயோ இல்லை. ஆயுதத்தாலோ கைகளாலோ கூடாது. அதன் பிறகு அவன் செய்ததே அட்டூழியம். தேவர்கள் பயந்து ஓடினார்கள். மக்கள் துன்பப்பட்டார்கள். ஆனால் அந்த அரக்கனுக்கே ஒரு பக்த மகன் பிரகலாதன் சிறுவன் என்றாலும் விஷ்ணுவின் மேல் அளவற்ற பக்தி. இதை ஹிரண்யகசிபு எப்படி ஏற்க முடியும்? ஒரு நாள் கோபத்தில் கொதித்து, உன் விஷ்ணு தூணிலும் இருக்கிறானா, துரும்பிலும் இருக்கிறானா? சொல், இந்த தூணில் இருக்கிறானா என்று கத்தியபடி அவன் அருகிலிருந்த தூணை உதைத்தான். அப்போது திடீரென தூண் பிளந்து வெளியே வருகிறார் ஒரு அதிசய உருவம். சிங்கத்தின் தலை, மனிதனின் உடல், கண்களில் கோபக்கனல், கைகளில் அழிவு. அவர்தான் நரசிம்மர். பகலும் இல்லை, இரவும் இல்லை, மாலை நடுசமம், தரையும் இல்லை, வீடும் இல்லை, கோவிலின் வாயில் மனிதனும் இல்லை, மிருகமும் இல்லை. அரை சிங்கம், அரை தெய்வம். அந்த நேரத்தில், அந்த இடத்தில், அந்த வடிவத்தில் ஹிரண்யகசிபுவை தன் தொடையில் வைத்து கைகளாலேயே கொன்றார் நரசிம்மர். வரத்தை மீறாமல் அரக்கனை அழித்தார், தர்மத்தை காத்தார், பக்தனை காப்பாற்றினார். இப்படி தோன்றினார் நரசிம்மர், கோபத்தின் கடவுள், பக்தர்களின் துணை. உங்களுக்கு இந்த அதிசய அவதாரம் பிடித்திருந்தால் நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பக்தி உலகத்துடன் இணைந்து கொள்ளுங்கள். நரசிம்மர் தரிசனம் கிடைக்கட்டும். வீடே கோவிலாகட்டும்.